வெல்கம் டு லோட்டஸ் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் ஆர்டிகல் 2 அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இந்தியா பவுண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்ஸை தவிர பவுண்ட்ரியில் இல்லாத ஸ்டேட்ஸை நம்ம கூட ஜாயின் பண்ணுறது தான் ஆர்டிகல் 2ல் வரும். எக்ஸாம்பிள் கோவா பார்த்தீங்கன்னா 1961 ஜாயின் ஆச்சு, பாண்டிச்சேரி 1962 ஜாயின் பண்ணாங்க. அண்ட் தென் சிக்கிம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1975 வந்து இந்தியாவோட பவுண்ட்ரியோட ஜாயின் ஆனாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3 formation of new states of changing of names and boundaries of an existing state. அப்படின்னா ஆர்டிகல் 2 வந்து நமக்கு நம்ம இந்தியா பவுண்ட்ரியில் இல்லாத புதுசாக ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுறது. ஆர்டிகல் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவில் உள்ளே இருக்கிற ஸ்டேட்டோட ஒன்று பவுண்ட்ரியை மாற்றுறது, நேமை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஆந்திராவிலேருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அப்போ அது என்ன ஆர்டிக்கல் கீழே வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 3. அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டிக்கல் 3ல் என்னெல்லாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு ஸ்டேட்டை மர்ஜ் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டு ஸ்டேட்டை செப்பரேட் பண்ணுவாங்க. பாம்பே அப்படிங்கிறது வந்து குஜராத், மகாராஷ்டிரா வந்து நமக்கு பிரிஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம் பவுண்ட்ரிஸை. நெக்ஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் த பவுண்ட்ரிஸ். அடுத்தது ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ். இப்போ நமக்கே வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறதா நம்ம தமிழ்நாடோட முன்னாடி பேராக இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி இப்போ தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும், ஆர்டிக்கல் 3ல் பிரசிடெண்ட்டோட, அதாவது ஒரு சிம்பிள் லா வந்து நமக்கு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி பிரசிடெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்டாக மாறும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.